Assalamualaikum. السلام أيمن إذا أنا بقول பேஜ் நம்பர் 4. நாலு போன கிளாஸ் என்ன வேலை இருந்தேன் ஒன்றும் இல்லையா இல்ல ஓதி பார்த்து ஐ, ஆ பிறகு என்ன சொன்னீங்க ஓதி பார்த்துட்டே வரணும். ஓதி இல்ல, பார்த்து வர சொன்னேன் அவ்வளோதானே ஓ ஆ أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله பாத்தீங்களா சட்டம் بنورهم. சொல்லுங்க பாப்போம். இதுல எத்தனை சட்டம் இருக்குது மத்திய தொடர்பான சட்டம் இதுல எத்தனை இருக்குது ஒரு சட் ஒன்று தானே எப்படியா ஆ மத்தியோட தொடர்பான சட்டம் ஒன்றாக்கிறதுக்குள்ள நம்ம பண்ணிக்கிறதுக்குள்ள ஓ ஆ கொலை சொல்ற ஆன்சர் கொலை சரியா பார்க்கணும் சொன்ன ஆன்சர் பேர் ரெண்டு மத்தி இருக்குது ஐமன் மதுரை விஷயமெல்லாம் மறந்து போயிட்டு இப்ப ரெண்டு மத்தி என்னென்ன மத்துகளை சொல்லுங்க பாப்போம். எந்தெந்த இடம் என்னென்ன மத்து ஏன்னு மத்து ஆன்சர் பண்ணாட்டி போதும் இல்லை மத்திய முன்பசில் இருக்கு. மத்திய முன்பசில் இருக்கு. மத்து முன் பசிலி எந்த இடத்துல அந்த ரெண்டு சொல்லு சேர்த்து. ஓதி காட்டுறேன் எந்த இடத்துல சும்மா சொல்லப்படாது எதுக்கு போறோம் இது வந்து சட்டமா சொல்லணும் எதுக்கு போறோம் فلما أضاءت அவ்வளவுக்குள்ளேயும் மத்து முன் பசிலி அப்படியா எல்லாம் மத்து முன் பசி பலம் மேல அலால் எல்லாம் மத்து முன் பசிலி அப்படியா இல்ல அந்த இடத்த எனக்கு தேவை எந்த இடத்துல மத்து முன் பசிலி மத்திய அதான் தேவை அந்த மத்திய அந்த பழமான கடைசியில் வந்திருக்கு அலீஃப். ஓகே அண்ணன் அப்படி சொல்லுங்க அதான் சரியா அ, ஆ, அந்த மத்திய அந்த ஒரு அந்த சொல்ற கடைசியில வந்திருக்கு. அடுத்து சொல்ற தொடர்ந்து அடுத்து சொல்ற முதலாவது எழுத்தா ஹம்சா வந்தா ஹம்சா வந்திருக்கு. அதுக்கு மத்திய முன்பசி வந்து சொல்றேன். அப்ப அதுல ஒரு செகண்ட் எத்தனை செகண்ட் லிட்டர் ஒரு செகண்ட் லிட்டர் அப்படியா 4 இல்லாட்டி 6. நாலு இல்லாட்டி ஆறு நீங்க எத்தனை நீட்னீங்க
இல்ல விடயம் காணும். யோசிக்கிறீங்க அப்படியா? சரி யோசிச்சு சொல்லுங்க. இல்ல. இல்ல இல்ல. என்ன கேள்வி கேட்டேன்? எஸ் நோ அப்படியே கேள்வி அடிக்கிறேன். நீட்டினீங்களா? இல்ல நீட்டல்ல அப்படியா? அதான் கேள்வி அடிக்கிறேன். எத்தனை அளவுக்கு நீட்டின? எத்தனை அளவுக்கு நீட்டினீங்க? அப்போ பேசிட்டே சொல்லுவோம். இல்லன்னு சொல்றீங்க அப்ப? ஆ, 2 3 2 இல்ல 2 3 4 5. 2 3 2 3 அளவு. 2 3 அளவு அப்படியா? ஓ. فلما الله لا. அப்ப மத்து முத்தசில் சாரி மத்து முன்ஃபசில் மட்டும்தான் ஐக்குது. சரி புரிஞ்ச சட்டம். ம். என்ன சவுண்ட காணும்? ஐமேன் இப்படிதான் எப்படி ஓதுறது? ஓ. நான் தான் சொன்னேன், போன கிளாஸ்ல தேடி பார்த்துட்டு சொன்னேனே. சரி நீங்க வந்து ஒரடியா போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? இல்ல. அப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு போன கிளாஸ்ல நான் ஒரு வேலையும் தரலன்னு சொல்லி? அதை எப்படி வீட்ல ஓதி பாத்தீங்க இந்த பக்கத்தை? இந்த பக்கம் போன கிளாஸ்ல ஓதுனீங்களா வந்து? இந்த 4ஆம் பக்கம் இல்ல. போன கிளாஸ்ல ஓத ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஓதவே இல்லை அப்படியா? ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. போன கிளாஸ்ல 3ஆம் பக்கம் ஓதுனீங்க அதை. இல்ல 4 பக்கம் ஓத ஸ்டார்ட் பண்ணி. ஓத ஸ்டார்ட் பண்ணி என்னத்துக்கு அப்ப ஓதல இப்ப? பாத்தீங்களா? இப்ப அதெல்லாம் வேலை தானே. ஓத ஸ்டார்ட் பண்ணி ஏன் ஓதல? என்ன விட ஓத ஸ்டார்ட் பண்ணா 4ஆம் பக்கம் ஓதி பிடிச்சிக்கணும். அப்ப ஏன் ஓதல? என்ன விட தெரியாது என்ன? அப்படியா? ஓதை ஸ்டார்ட் பண்ணினா ஓதி முடியும் 4ஆம் பக்கம். திருப்பி இன்னைக்கு அப்ப 4ஆம் பக்கம் ஓதுறீங்க, அப்ப என்ன காரணம்? மத்து முத்தத்திலும் வரும். சின்னத்துக்கு. இல்ல. போன கிளாஸ்ல ஓதிட்டு திருப்பி எந்த கிளாஸ்ல ஓதுறீங்கன்னா மது முத்தசில் ஆன்சர் அப்படியா? இல்ல. உள்ள வந்துடாங்க. அஹ் உள்ள வந்துடாங்க. இல்ல. சரியா ஓதாதல. ஓதா ஓதாத. சரியா ஓதாத காரணம் அப்படியா? அப்ப சரியா ஓத எங்க நீங்க போய் பெற விட்டீங்க? சரியா ஓதலண்டா. போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்க வேண்டிய பாடத்துக்கு வரல, வந்தா பெரிய பிள்ளை. சொன்ன ஆன்சர் எல்லாம் பிள்ளை. இதுல ஒண்ணு செய்யல. போன கிளாஸ் நான் பெரிய வேலை உண்டு அந்த இன்னைக்கு வேலை தரையிலன்னு சொல்லிட்டு வந்து நான் ஸ்டார்டிங் தான் கேள்வி சும்மா கேட்கல. நீ இன்னைக்கு வேணா நாங்க வேற உலகத்துல கேள்வி வைக்கிறோம். போன கிளாஸ்ல உங்களுக்கு வேலை இருந்ததுனா கேள்வி வைக்கிறேன் நான். இல்லாட்டி கேள்வி வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. ஓதிட்டு வருது நீங்க அது போல சட்டம் ஓதிட்டு பார்த்து. வர சொல். 4ஆம் பக்கம் போன கிளாஸ் நீங்க ஓதவே இல்லையே, எப்படி ஓதிட்டு வர சொல்றோம் உங்களை?
நாலாம் பக்கத்தை ஓதி இருந்தா நீ அஞ்சாம் பக்கத்தை ஓதி ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லிப்பேன் நான். அப்படி சொல்லு இல்லை நான் அப்படி சொன்னா நாலாம் பக்கம் ஓதுல இல்ல அஞ்சாம் பக்கத்தை ஓதுன்னு சொல்லி. அப் இல்ல ஆஹ் நாலாம் வகுப்புல அதுல அஹ், அத திரும்ப ஓது விலங்கல்ல ஓதணும். விலங்கல்ல 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 ஒழுங்கா சொல்லணும். தரப்பட்ட வேலையை ஒழுங்கா சொல்லணும். போல நீங்க முதல்ல சரி தர வேலையை தரல நீங்க போன கிளாஸ்ல. இப்ப சொன்னீங்க இப்ப வேற வித்தியாசமா வேற என்னது சொல்றீங்க? எதை நம்புறது? வேலையை சரியா சொல்லுங்க. வேலையை சரியா சொல்லுங்க. என்ன வேலை சொல்லு. போன கிழமை ஓதினதே இந்த பக்கம் புள்ள அதனால திரும்ப ஓதி பார்த்துட்டு வர சொன்னீங்க. அடுத்த சட்டம் பார்த்துட்டு வர சொன்னீங்க. சரி போன கிளாஸ்ல எத்தனை வசனம் போது நீ சொல்லுங்க பாப்போம் இந்த பக்கத்துல. போன கிளாஸ் நாலாம் பக்கம் தான் ஓதுனீங்கன்னு சொல்றீங்க. எத்தனை வசனம் மோதினீங்க? எந்த வசனத்தை எங்கனைக்கு வச்சு நீ முட்டி மோதி நின்றீங்க? 3 வசனம் ஓதினேன். 3 வசனம் மோதின அப்படியா? ஓ 3 வருஷத்துல 7 பிழை ஆச்சு. என்ன சட்டம் பிழை? அதே பிழை இன்றைக்கு முட்டிக்கிறீங்க. இப்ப திருப்பி திருப்பி போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டு அடி அனுப்பேன். நான் திருப்பி திருத்த மாட்டேன். நான் மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா மார்க் பண்ணல. போன கிளாஸ்ல நீங்க ஓதி பொல விட்ட இடம் இன்றைய ஓதி பொல விட்டீங்க. போன கிளாஸ்ல இந்த இடத்துல பிழை விட்டுன்னு சொல்லி உங்களோட குரல்ல மார்க் பண்ணிக்கிறீங்களா? ஓ அப்ப இன்றைய திருப்பி பிழை விட்டீங்க. அப்ப நீங்க வீட்டுல ஓதல திருப்பி ரெடி ஆயிட்டு வாங்க. சேவலி இல்ல. நாளை தான் கிளாஸ் கொடுத்துருது திருப்பி. ஒரு முறை கிளாஸ்ல பிழை என்ன நீங்க பெரிய ஆள் ஆய்மதி இப்ப எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. நீங்க படிக்கல சின்ன புள்ளன்னு சொன்னா நாங்களும் நீங்க சின்ன புள்ளன்னு சொல்லி விட்டுட்டு இப்ப நீங்க பெரிய ஆள். அதாவது அகாடமில இருக்கிற கடைசி சட்டம் மத்திய சட்டம் வரைக்கும் முழுமையா எல்லாம் படிச்சு முடிச்சீங்க. ஆகவே இப்ப நீங்க விளையாட்டு உடையல சமாளிச்சுட்டு போய் போக முடியாது. சரியாவே தான் ஓதணும். இல்லாட்டி நீங்களும் அல்லாட்ட வாசி சொல்லணும் நாங்களும் வாசி சொல்லணும். உங்களை எல்லாம் சொல்லி தரப்பட்டு நீங்க சரியா ஓதலண்டா. பழங்காலத்துல போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்து மார்க் பண்ண வச்சு பொலன்னு சொல்லி திருத்தி திருத்தி என்ன செய்யலாம் சட்டத்தை கேட்டு சட்டத்துக்கு நீங்க முட்டி மோதி 10 முறை 15 முறை சட்டத்தை குழப்பி குழப்பி மாறி 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 சொல்லி அதுக்கு ஒரு சரியான சட்டம் இதாண்டு சொல்லி திருப்பி போய் திருப்பி பாருங்க இது எப்படித்தான் பார்க்கணும் எல்லாம் சொல்லி அந்த போறோம் இன்னைக்கு திருப்பி வந்து சொல்லிங்கன்னா ஒண்ணுமே இல்ல 4ஆம் பக்கம் ஓதிட்டு வர சொன்ன ஓதை ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாம் போல இல்லைங்க தாய்மன். போன கிளாஸ் முடிஞ்சு பேசிட்டு சட்டங்கள் எல்லாத்தையும் போய் பாத்தீங்களா? அந்த குரான் இந்த பக்கத்துலயும் சட்டம் எல்லாம் மத்திய சட்டம் எல்லாம் பாத்தீங்க எப்படியா? இல்ல அப்ப பெரிய பிழை அது. அப்ப அது பெரிய பிழை. பெரிய பிழை. அப்ப எழுதிட்டு அவசரமா இந்த பக்கத்துல போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்கணும் போல. அது 3 வசனம் மோதிக்கிட்டேன்னு சொல்றீங்க. அந்த 3 வசனத்துக்குள்ள நீங்க விட்ட பொலையில போயிட்டு மூளை நல்லா கவனமா பாருங்க முதல்ல. சரியா? பாக்காட்டி விளங்காது தெரியாது உங்களுக்கு என்னத்தை பிழை விடுறீங்கன்னு சொல்லி. அது போல இன்றைய ரெக்கார்ட கேளுங்க. அது போல மத்திய சட்டம் படிப்பிச்சோட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு அனுபவப்பட்டிக்கும். பிடிஎஃப் எல்லாம் அனுபவப்பட்டிக்கும். அதுல அதையோ அல்லது உங்களோட ரெக்கார்டிங் பேசிட்டு என்னத்த மத்தியில பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க. விளங்கினாதே பெரும்பாலும் உங்களுக்கு நாளைக்கு ஓ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணப்படுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்டர்டே கிளாஸ் நடக்காது. அது நாளைக்கு நடக்கும். நாளைக்கு சரி இப்படி இந்த அறகுறையில வராம முழுமையான விஷயத்தோட வரணுமா? ஆ